அப்போ ஈஸியாக அடிக்கலாம். தமிழ் அப்படிங்கிறது 4 முறை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறதுல வந்துடுவீங்க. 4 முறை நம்ம ரிப்பீட் ஆகிக்கலாம். ஸோ ஓவரால் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு நான் நம்முடைய ஃபார்மர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல தர்மேந்திர பிரதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், கடந்த நாட்களாக டெல்லியில் ஜந்தர் மந்தர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் முன்னெடுத்த, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற முன்னெடுத்த இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் வெற்றியை அவங்களுக்கு தந்திருக்கு. அவங்களுடைய ஒற்றை கோரிக்கை அப்படிங்கிறது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவர். இவர் ஃபார்மர் அந்தமாக இருக்கக்கூடிய எம்ஹெச்ஆர்டி அப்படிங்கிற ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். அடிஷ்னலாக ஒரு கேள்வி வைக்கிறேன், சரி யார் இப்போது ரீசெண்டாக அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்திருக்கக்கூடிய நியூ மினிஸ்டர்? அப்போ அந்த பிரகலாத் அப்படிங்கிற ஜோஷி அப்படிங்கிறவர் எதற்கான மினிஸ்டராக இருக்காரு? ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சார். இல்லை, அது இப்போப்பா. ஆல்ரெடி அவர் என்ன மினிஸ்டராக இருந்தார்? சாரி சார், தெரியலங்க சார். தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பிரகலாத் ஜோஷி அப்படிங்கிறவர் புதுசாக வந்திருக்காரா? ஆல்ரெடி அவர் எந்த விதமான உணவுத்துறை அமைச்சர் அவர் தானே சார்? கேட்கல மிஸ்டர் மணிகண்டன். ஆல்ரெடி அந்த போர்ட்ஃபோலியோவில் இருந்தவர் தான். அவர் ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிறது யூனியன் அந்தமாக இருக்கக்கூடிய மினிஸ்டரில் இருந்தவர் தான். இப்போ நியூ அப்படிங்கிற மாதிரி நமக்கு மினிஸ்டராக வந்திருக்கிறாரு. ஸோ அப்படிங்கிற போது அவர் என்ன மினிஸ்டரா அப்படிங்கிறது இருந்தார் அப்படிங்கிறது பிரகலாத் ஜோஷி அப்படிங்கிறது தொடர்றதுனால அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இந்த ராஜினாமா அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கூடுதலாக பொறுப்பு அப்படிங்கிறது இவர் தாங்க, பிரகலாத் ஜோஷி அப்படிங்கிறவர் உங்கள் ஸ்க்ரீனில் வராருன்னு நினைக்கிறேன். பிரகலாத் ஜோஷி இவர் தான் மத்திய கல்வி அமைச்சராக, எதுக்கு கன்சியூமர் அஃபேர்ஸுக்கான மினிஸ்டராக இருந்தவர் தான் இப்போ வந்திருக்கார் இந்த போர்ட்ஃபோலியோக்கு. கன்சியூமர் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் அப்படிங்கிறவங்க தான் இப்போது இதுக்கு வந்திருக்கிறாங்க, மத்திய கல்வி அமைச்சராக அப்படிங்கிறது வந்திருக்கிறாங்க. சரி, அப்போ இது முக்கியமானது. அடுத்து பாருங்களேன், முதல் பக்க செய்தியில் என்ன இருக்கு? இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், த ஃபவுண்டர் ஆஃப் பிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் அவர் அரசியல் அப்படிங்கிறதுக்கான துறவரம். இனிமேல் நான் அரசியலில் ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ யார் சார் அப்படின்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் இப்போது அதுக்கு யார் சார் பொறுப்பு அப்படின்னு கேட்டால் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறவங்க தான் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், த ஃபவுண்டர் ஆஃப் பிஎம்கே அப்படிங்கிறவங்க அரசியல் துறவரம் போகிறேன், அதாவது இனிமேல் அரசியல் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முதல் பக்க செய்தியில் இருக்குது. ஏன்னா இந்த கட்சிகளுடைய வரலாறு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கட்சிகளுடைய வரலாறு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதுவும் முக்கியமானது. எடுத்து எழுதிக்கங்க, முக்கியமானது. H1B அப்படிங்கிற ஒரு வீசா. H1B வீசா அப்படிங்கிறத அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான அமௌண்ட்டை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ் அப்படிங்கிறதுல அதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறத ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கு அமெரிக்கா அரசினுடைய மேல்முறையீடு அப்படிங்கிறத நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அமெரிக்க அரசினுடைய மேல்முறையீடு அப்படிங்கிறது நிராகரிப்பு, அதாவது அப்பீல் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதை அந்த அமௌண்ட்டு அப்படிங்கிறத கூட்டினது அப்படிங்கிறத அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்பீல் பண்ணது அப்படிங்கிறத அந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸோ நிராகரிச்சிருக்கிறாங்க, ரிஜெக்டட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த வீசா சார் அப்படின்னு சொன்னால் இது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். என்ன வீசா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா H1B வீசா. இந்த H1B வீசா அப்படிங்கிறது பிற நாடுகளிலிருந்து அவங்க தேசம் அப்படிங்கிற அமெரிக்காவுக்கு இடம்பெயர்பவர்கள் அல்லது வேலை தேடியோ அல்லது படிப்புக்காகவோ போகிறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய வீசா அப்படிங்கிறத இந்த H1B வீசா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ இது முக்கியமானதாக பார்க்கப்படுது. இன்றைக்கு ஒன்று நான் கரண்ட்டாக பேசலை. ஸோ அடுத்து முக்கியமாக பாருங்கள், இதுதான் தமிழகத்தினுடைய ஆளுநர். சந்தியா சொல்லுமா, இப்போ யார் அட் ப்ரெசென்ட்? ஆர்வி ஆர்லேக்கர். ஸோ ஆர்வி ஆர்லேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இப்போ யார் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய ஆளுநர் அப்படிங்கிறது. ஸோ ஆளுநர் நியமனம் பற்றி சொல்லக்கூடிய நம்ம அமெண்ட்மெண்ட் என்னப்பா கைல்வெளி? செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம்?
ஸோ 1956 அப்படிங்கிறதா 7th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ 7th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல ஒரு ஆளுநர் அப்படிங்கிறவர் அவருக்கான அடிப்படை தகுதிகள் அப்படின்னா என்னென்ன இருக்கு? அடிப்படை தகுதிகள் சார், அவர் சிட்டிசனா இருக்கணும் சார். சொந்த மாநிலத்தோட இருக்கக்கூடாது. அவர் மற்ற மாநிலங்களுக்கு இருக்கலாம் சார். அதே மாதிரியே 35 வயது பூர்த்தியா இருக்கணும் சார். ஃபர்ஸ்ட் should be a citizen of India and then அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் 35 years completed அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி சொந்த மாநிலத்தவராக இருக்கக்கூடாது. ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அப்படிங்கிறதுல அவர் ஆளுநராக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. ஸோ ஆர்லேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த தேசத்தினுடைய எந்த மாநிலத்தினுடைய அவர் ஆளுநராக இருக்கிறார்? கூடுதல் பொறுப்பு கேரளா. இப்போ கூடுதல் பொறுப்பு அப்படிங்கிற இருக்காரு. ஸோ இது எங்கே சார் இந்த மீட்டிங் நடந்திருக்கு பார்க்குறோம். அதாவது சிறந்த தொழில் நிறுவனங்களுக்கான விருது கொடுத்துருக்குறாங்க. அதாவது பெஸ்ட்டு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் சென்டர் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் ஸோ லலித் அப்படிங்கிற ஒரு முன்னாள் நீதிபதிகள் லலித் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க, வெங்கடாச்சாரியா இருக்கிறாங்க. அவங்களுடைய முன்னிலையில் ஸோ சிறந்த தொழில் நிறுவனங்களுக்கான விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆர்லேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்பி ஆர்லேக்கர் தமிழகத்திற்கும் கேரளாவுக்கும் ஆளுநர் பொறுப்பு அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரி, அடுத்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதுல இப்போது தொழில் முனைவோர் அப்படிங்கிறதுக்காக பிரத்யேகமாக இருக்கக்கூடிய வங்கியினுடைய பெயர் என்ன? கார்த்திகா. முத்ரா அப்படிங்கிறதுனுடைய எக்ஸ்பென்ஷன் மைக்ரோ யூனிட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறதா முத்ரா. முத்ரா அப்படின்னு சொன்னாவே 2015 ஆமாம். அபிநயா சொல்லுமா, இது எத்தனை வகையான கடன்களை வழங்குது? சார் 3 டைப்ஸ் சார். 3 டைப்ஸ். வாட் ஆர் த 3 டைப்ஸ்? சார் சிசு, கிஷோர், தருண் சார். சிசு, கிஷோர் அண்ட் தருண். சிசுனா எவ்வளோ லிமிட்? அவங்களுடைய கிரெடிட் லிமிட் சார் 50,000 சார். 50,000. கிஷோர்னா சார் 50,000ல இருந்து 1 lakh சார். 1 lakh 5 lakh சார் 5 lakh சார். 5 lakh அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தருண்னா 5 lakh above சார். 20 lakh வரை இருக்கும் சார். ஸோ அப் டு 20 L வரைக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ அந்த வார்த்தையை உருவாக்குனது யாரு? தொழில் முனைவோர் என்ற வார்த்தை பிரெஞ்சு வேர்ட் சார். பிரெஞ்சு வேர்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரிச்சர்டு கேண்டிலன் அப்படிங்கிறது. ரிச்சர்டு கேண்டிலன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த அந்தமாக இருக்கக்கூடிய நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சார் பிரான்ஸா சார்? பிரான்ஸோட கேபிட்டல் சிட்டி பிரான்ஸ் தாமா. பிரான்ஸோட கேபிட்டல் சிட்டி பாரிஸ் சார். பாரிஸ். இப்போ பிரான்ஸ்ல இப்போ என்ன ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் போயிட்டு இருக்கு சார்? தெரியல சார். சாரி சார். ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது அதிகமாக அங்கே போயிட்டு இருக்கு. அது எமர்ஜென்சியாக கூட அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் அங்கே எங்கே இன்டர்நேஷனல் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு பிரான்ஸ்ல. ஏஐ மாநாடு சார் 2025ல சார். 2025 அப்படிங்கிறதுல ஏஐ மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த வருஷம் 2026ல எங்கே நடந்துச்சு? சார் இந்தியா சார். இந்தியா அப்படிங்கிறது 2027 எங்கே நடக்க போகுது? சார் சுவிட்சர்லாந்து சார். சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? ஸோ வினாத்தாள் மோசடி அப்படிங்கிறது இனிமேல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கம்பல்சரி, அது கிரிமினல் குற்றம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. அதுவும் பதிவு செய்யப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மற்ற எல்லாமே இந்த நியூஸாக தான் இருக்குது. நம்ம தேவையான விஷயத்தை மட்டும்தான் படிக்கணும். போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் படிக்கணும். ஸோ இவர் தான் தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவர் பதவி விலகியது ஏன் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு ஒரு பிரதான கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஸோ ஹீ இஸ் ஃப்ரம் ஒடிசா. ஸோ இவர் ஆல்ரெடி 1997 அப்படிங்கிறது அந்த ஊரில் ஒரு வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறதுக்கு இவர் யங்ஸ்டராக இருந்தபோது நிறைய அந்த மாதிரி போர்க்கொடிலாம் தூக்கி மினிஸ்டர் பதவி விலக வேண்டும்னு சொல்லிட்டு பயங்கரமாக போராடி இருக்காரு. இப்போ அது அவருக்கே ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது 2014க்கு பிறகு பிரதமர் மோடி அரசு பின்வாங்கிய முக்கிய நிகழ்வுகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எழுதிக்குங்க, அது முக்கியமானது. ஸோ எதுக்கெல்லாம் பின்வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத டாக்டராக படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 1 நிலம் கையக சட்டம் 2015 அப்படிங்கிறது. நிலம் அப்படிங்கிறத அக்யூசிஷன் பண்ணுறது, நிலம் அப்படிங்கிற லேண்ட் அக்யூசிஷன் ஆக்ட் அதை கையகப்படுத்துறது 2015 அதை கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பார்க்குறோம். 2015 நிலம் கையக சட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்துட்டு அதை மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, அதை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. 2
இது 2015ல். சரியா, லேண்ட் அக்விசிஷன் அப்படிங்கிறது. செகண்ட் எதில் சார் அவங்க பின்வாங்கி இருக்கிறாங்கன்னா 2018ல், 2018 அப்படிங்கிறது எம்ஜே அக்பர் அப்படிங்கிறவர் ரிசைன் பண்ணது. அதாவது மத்தியில் மோடி அரசு ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களுடைய எதிர்ப்பால் பிரதமரின் அமைச்சரவை முதல் ராஜினாமாவை எதிர்கொண்டது அப்படி சொல்லுவாங்க. 2018ல் மீ டூ அப்படிங்கிற ஒரு இயக்கம், எஸ் மீ டூ அப்படிங்கிறது தீவிரம் அடைஞ்சது. அப்போ அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளராக இருந்த காலத்தில் பாலியல் தொல்லை அளித்ததாக பல பெண்கள் குற்றம் சாட்டினாங்க. மீ டூ அப்படின்னு சொன்னாவே இது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக. எந்த இயர் சொன்னேன்? 2018 எம்ஜே அக்பர் அப்படிங்கிறவர் பதவி விலகினார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது மீ டூ அப்படிங்கிறதுக்காக முதல்ல லேண்ட் அக்விசிஷன் அப்படிங்கிறது 2015 அப்படிங்கிறதுல மோடி அரசு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பின்வாங்கியிருக்காங்க. 2018 அப்படிங்கிறது மீ டூ அப்படிங்கிற ஒரு மிஷன், அதற்காக அவங்க பின்வாங்கியிருக்கிறாங்க. மூன்றாவது அப்படிங்கிறது 2021ங்க 2021 அப்படிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சுரல் அதமாக இருக்கக்கூடிய மசோதா அண்ட் ஆக்ட், வேளாண் சட்டங்கள். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 2021ல் உத்தரப்பிரதேசத்தில் லக்கிம்பூர் அப்படிங்கிறதுல இந்த லக்கிம்பூர் கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக வந்துச்சு. பஞ்சாப், ஹரியானா, டெல்லி அப்படிங்கிறது அந்த வட மாநிலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெல்லி நோக்கி புறப்பட்டாங்க வேளாண் சட்டங்கள் அப்படிங்கிறத எதிர்த்து. அக்ரிகல்ச்சரல் ஆக்ட் அப்படிங்கிறது அது லக்கிம்பூர் அப்படிங்கிறதுல கூட ஒரு அமைச்சருடைய பையன் அப்படிங்கிறது என்ன பண்ணார், கார் ஏற்றி கொண்டாரு அப்படிங்கிற கேசஸ்லாம் இருந்துச்சு. கேள்வியாவது பட்டிருக்கீங்களா லக்கிம்பூர் அப்படிங்கிற இன்சிடென்ட்? எஸ் 2021. அப்போ 2015ல் ஸோ இப்போ மத்திய அரசு அப்படிங்கிறத பின்வாங்கியிருக்காங்க. 2018 அப்படிங்கிறதுல பின்வாங்கியிருக்காங்க. 2021 அப்படிங்கிறதுல பின்வாங்கியிருக்காங்க. 2015 அப்படிங்கிறது லேண்ட் அக்விசிஷன் அப்படிங்கிற ஆக்டுக்காக, 2018 அப்படிங்கிறது மீ டூ அப்படிங்கிற ஒரு மிஷனுக்காக, 2021 அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் அப்படிங்கிற ஒரு ஆக்டுக்காக. ஸோ 2021 அவங்க பின்வாங்கினது அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து எழுதி வச்சுங்க. இது எப்போ எது சார் அப்படின்னா யூபிஎஸ்சி துறைசார் நேரடி சேர்க்கை ரத்து. யூபிஎஸ்சியில் எக்ஸாம்ஸ் அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதுல 2024 இதெல்லாம் முக்கியமானது. அதாவது ஆகஸ்ட் மாதம் மத்திய குடிமைப் பணிகள் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி தேர்வாணையம் மூலம் துறை அனுபவமிக்க அதிகாரிகளுக்கு நேரடி சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்கள லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்ஸ் வைக்காம லேட்டரல் அப்படிங்கிறது இடஒதுக்கீடு நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என எதிர்கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டமைப்பு அப்படிங்கிற லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் அப்படிங்கிற எதிர்ப்பு தெரிவித்ததுனால இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஸோ ராம்விலாஸ் அதை எழுதி வச்சுங்க, லோக் ஜனசக்தி அப்படிங்கிற கட்சி, ராம்விலாஸ் பாஸ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க, ராம்விலாஸ். ஸோ இப்போ 2024 அப்படிங்கிறதுல யூபிஎஸ்சி அப்படிங்கிறதுல லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத எதிர்த்து அந்தமாக இது பண்ணதுனால அப்போவும் அவங்க பின்வாங்கியிருக்காங்க, அதை கைவிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 2025ல் நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல, நோட்ஸ் எடுத்துங்க. இதெல்லாம் மெயின்ஸுக்கும் முக்கியம், இன்டர்வியூஸுக்கும் முக்கியம். 131 அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் பில்லு, அதாவது சட்டத்திருத்த மசோதா, 131வது சட்டத்திருத்த மசோதா ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். மத்திய அரசு அப்படிங்கிறது என்ன பண்ணாங்க அப்படின்னா 2025 நவம்பரில் அரசமைப்பின் 131வது திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்த மத்திய அரசு முற்பட்ட போது பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் அந்த திருத்தம் தங்களுடைய மாநிலத்தின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் என கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ கடும் எதிர்ப்பு, அதற்காக மறுபடியும் பின்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் 2025. அண்ட் லாஸ்ட் ஒன் அப்படிங்கிறது இப்போ தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், நீட் அப்படிங்கிறது வினாத்தாள் அப்படிங்கிறது லீக்கேஜ், அந்த நீட் அப்படிங்கிற எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆனதுனால அதற்கு பொறுப்பேற்று அப்படிங்கிறது பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற சிஜேபி, அந்த சிஜேபி அப்படிங்கிறதுனுடைய தலைவர் யாரு? அபிஜித் தீப்தே அப்படிங்கிறவர். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து முன்னிட்டு நடத்தினாங்க. அதில் எல்லா அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறதும் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவர் பதவி விலகியிருக்கிறாரு. ஸோ அதற்கு பதிலாக நியூ அந்தமாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படிங்கிறது ஆல்ரெடி கன்சியூமர் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுக்காக இருந்த மினிஸ்டர் பிரகலாத் அந்த மாதிரி பிரகலாத் ஜோஷி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு பொறுப்பேற்றிருக்காரு, கூடுதல் பொறுப்பேற்றிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து பாருங்க, மாணவர்களுக்கு மிரட்டல் விடுத்தது போல ஏஐ மூலம் போலி வீடியோ, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் புகார். யாருங்க இந்த பியூஷ் கோயல் அப்படிங்கிறவர்? எந்த புரோட்டோகால் மினிஸ்டரா இருக்காரு? அந்த போர்ட்ஃபோலியோ. ஸோ ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர்.
ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ யாருங்க பிஜேபியினுடைய தேசிய தலைவர், நேஷனல் பார்ட்டி? இந்த நிதின் நபீன் அப்படின்னு சொல்றது, இந்த நிதின் நபீன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? நிதின் நபீன் பீகார். நிதின் நபீன் அப்படிங்கிறவர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர். பீகாரோட கேபிட்டல் சிட்டி பாட்னா. பீகாரோட கேபிட்டல் சிட்டி பாட்னா. பாட்னாவோட பழைய பேரு பாடலிபுத்திரம் அப்படிங்கிறது யாருடைய முதல் தலைநகராக இருந்தது? குப்தர்கள் அப்படிங்கிறது. எல்லாருமே கத்த வேண்டாம் சார், நான் சொல்றேன் சார், என்கிட்ட கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன். சார் நான் சொல்றேன் சார். ருத்ரா வந்து குப்த வம்சத்தை தொற்றுச்சோர் யாரு? ஸ்ரீகுப்தர் சார். ஸ்ரீகுப்தருடைய பையன் கடோத்சகனுடைய பையன் முதலாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவருடைய மனைவி குமாரதேவி. லிச்சாவி பிரின்சஸ், லிச்சாவி இளவரசி குமாரதேவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த அந்தமாக இருக்கக்கூடிய இதில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண்ணா வராங்க? நாணயத்தில் இடம்பெற்ற முதல் பெண் சார். ஸோ இந்திய அந்தமாக இருக்கக்கூடிய நாணயங்கள் இடம்பெற்ற முதல் இந்திய பெண் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து லிச்சாவி இளவரசி குமாரதேவி அப்படி சொல்லி பார்க்கலாம். சரியா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தருக்கு என்ன சிறப்பு பெயர் இருக்கு? மகாராஜாதிராஜா சார். மகாராஜாதிராஜா அப்படிங்கிறது. ஓகே, இவருடைய பையன் பேர் என்ன? இவருடைய பையன் பேர் என்ன? சமுத்திரகுப்தர் சார். சமுத்திரகுப்தர் எவ்வாறு அறியப்படுறாரு? இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி அழைச்சது யாரு? வின்சென்ட் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவருடைய பையன் இரண்டாம் சந்திரகுப்தர். மூத்த பையன் ராமகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் எவ்வாறு அழைக்கப்படுறாரு? விக்ரமாதித்யன் ஷாகரி சார். விக்ரமாதித்யா அப்படிங்கிறது வந்து என்ன பொருள்படுது? சக்திமிக்க சூரியன், எனர்ஜெட்டிக் சன் அப்படிங்கிற சக்திமிக்க சூரியன் என்று பொருள்படுது. சரியா? அதே போல ஷாகரி அப்படின்ற பேர் அவருக்கு ஏன் கிடைச்சது? ஷாகரிங்கிற பேர் மகாராஷ்டிரால உள்ள ஷாகரிகளை வென்றதுனால ஷாகரின்னு அழைக்கப்படுறாரு. மகாராஷ்டிரால இல்ல, குஜராத்ல ஷாகரிகளை வென்றதுனால அவர் வந்து ஷாகரி என்று அழைக்கப்படுகிறார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அவையை அலங்கரித்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுறாங்க? நவரத்தினங்கள் சார். நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. குப்தர்கள் அப்படிங்கிறது எதுல சிறந்து விளங்கினாங்க சார்? கட்டிடக்கலைலாம் முக்கியம் கிடையாது. முக்கியமா ஸ்பேஸ், மருத்துவம். சரியா? விண்வெளி ஆராய்ச்சி, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, அந்த மாதிரி ஏரோஸ்பேஸ், இதில் தான் ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் கட்டிடக்கலை. கிரேக்க கலையும் இந்திய கலையும் சேர்ந்த கலைக்கு என்ன பேர்? இந்திய கலையும் கிரேக்க கலையும் பிளெண்டான, அது சேர்ந்து ஒரு கலை உருவாச்சு கட்டிடக்கலையில. என்ன கலை அது? காந்தார கலை. அந்த கலையோட பேரு காந்தார கலை அப்படிங்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சது யாரு? குமாரகுப்தர். அதை அழிச்சது யாரு? முகமது பின் பக்தியார் கில்ஜி. இப்ப நாலந்தா பல்கலைக்கழகங்கிறது எங்க இருக்கு? பீகார் சார். இப்ப இருக்கா? எஸ் சார், இருக்கு சார். சோ இப்போ அதோட அட்மிஷன்ஸ் எல்லாம் நடக்குதா? கிளாஸ் போயிட்டு இருக்கா? எஸ் சார். இப்போவும் கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஃபைன், கங்க்ராட்ஸ்மா. ஸோ பிரதான் ராஜினாமா மாணவர்கள் இளைஞர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் அப்படிங்கிறது. யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் சாரநாத் பௌத்த தலம் வெளியே வச்சுங்க. சாரநாத் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த புத்திஸ்ட் அந்தமாக இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட அந்த ட்ரெடிஷனல் அப்படிங்கிற விஷயத்தை அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யார் சொல்லுவா யுனெஸ்கோ அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்கு? சார் எந்த ஊரில், எந்த நாட்டில் இருக்கு யுனெஸ்கோ? பாரிஸ்ல இருக்கு. யுனெஸ்கோ அப்படிங்கிறது பாரிஸ் அப்படிங்கிறதுல இருக்கு. ஒரு ஃபாலோஅப்ஸ் அப்படிங்கிறது எழுதிக்கங்க. ஸோ வி வில் செக் டுமாரோ. அதாவது யுஎன்ஓ அண்ட் தயர் சப்சிடரிஸ், அப்படிங்கிறதுல அது உருவான ஆண்டு, அதோட ஹெட் குவார்டரு, அதோட தற்போதைய தலைவர். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? யுஎன்ஓ அப்படிங்கிறதுல மொத்தம் எத்தனை அமைப்புகள் இருக்கு, அது உருவான ஆண்டு, அதே மாதிரி அதோட ஹெட் குவார்ட்டரு ப்ளஸ் அதோட தற்போதைய ஹெட்டு அப்படிங்கிறத படிச்சுவாங்க. இது வந்து கம்பல்சரி ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறதுல முக்கியமாக கேட்பாங்க. யுஎன்ஓ இட் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1945 அக்டோபர் 24 அந்த மாதிரி இருக்கக்கூடிய 45 அக்டோபர் 30 அப்படிங்கிறதுல தான் சார்ட்டர் மெம்பர் அப்படிங்கிறது 50+ நேஷன்ஸ் அப்படிங்கிறது சேர்ந்தாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது
யூஎஸ்ஏல அந்த மாதிரி இருக்குது, பர்டிகுலராக நியூயார்க்கில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதோட அமைப்புகள் அப்படிங்கிற போது யுனெஸ்கோ வந்துடும், யூனிசெஃப் வந்துடும், WHO வந்துடும், WTO வந்துடும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது பூரா எந்தெந்த வருடம் உருவாகிருக்கு அப்படிங்கிறதையும் படிச்சுங்க. அதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு படிச்சுங்க. அதோட ஹெட்டு இப்போ யார் இருக்கான்னு படிச்சுக்கோங்க. அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றதை படிச்சுங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்கல்ல? அப்போ யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னங்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் இப்போ புதுசாக இணைஞ்சிருக்கிறது சாரநாத் அப்படிங்கிற பௌத்த தலம். ஏன்னா சாரநாத் மான் பூங்கா முக்கியமானது. நம்முடைய புத்தர் அப்படிங்கிறது முத ப்ரீச் பண்ண இடம் இந்த சாரநாத் மான் பூங்கா, டீர் பார்க் அப்படின்னு சொல்லுவோம். எங்க என்கிட்ட புத்தரை பற்றி கேள்வி கேளுங்க, தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். கிளாஸ் கட் ஆயிடுச்சா? கைல்வெளி சொல்லுமா. புத்தர் அப்படிங்கிறது பிறந்த ஊர் இது. புத்தர் வந்து நேபாளல கபிலவஸ்து லும்பினி சார். நேபாளல கபிலவஸ்துல லும்பினி அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. நேபாளம் அப்படிங்கிறதுல தற்போதைய பிரதமர் யார்? சார் பாலேந்திர ஷா சார். பாலேந்திர ஷா அப்படிங்கிறவர் எப்போ எங்கே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அப்படிங்கிறது மேயரா இருந்தார். சார் காட்மாண்டுல வந்து 32 வயசுல 2022 சார் மேயரா இருந்தார் சார். So when he was 32 years old, he was the mayor of Kathmandu, the capital city of Nepal அப்படிங்கிறது. நேபாளில் ஒரு இன்டர்நேஷனல் சூப்பர்லேட்டிவ்ஸ் இருக்கு. என்னது அது? சார் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு சார். மவுண்ட் எவரெஸ்டுக்கு அவங்க ஊர்ல என்ன பேரு? சாகர் மாதா சார். சாகர் மாதா அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு அடி மீட்டர்? சார் 88.86 மீட்டர் சார். 88.86 மீட்டர் அப்படிங்கிறதுல முதல்ல ஏறிய பெண் எந்த நாட்டை சார்ந்தவங்க? சார் முதல்ல ஏறினது வந்து ஜங்கோடலி சார். இல்ல எந்த நாட்டை சார்ந்தவங்க தான் நான் கேட்டேன். ஜப்பான் சார். ஜப்பான். ஜங்கோடலி அப்படிங்கிறது ஜப்பான். ஜப்பானுடைய தற்போதைய பிரதமர் யார்? சார் சனை தகாய்ச்சி சார். ஜனை தகாய்ச்சி ஜப்பானுடைய எத்தனையாவது பெண் பிரதமர்? சார் இப்போ 105வது பெண் பிரதமர் சார். 102வது பெண் பிரதமர் அப்படிங்கிறது ஷூரா? 105 சார். 105. 105 அப்படிங்கிற பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சமீபத்தில் எத்தனை பேர் அப்படிங்கிறது ஏறி உலக சாதனை படைச்சாங்க? சார் 274 சார். 274ல இந்திய தேசத்திலிருந்து எவ்வளவு பேர் ஏறினாங்க? சார் 3 பேர் ஏறினாங்க சார். அதுல எத்தனை பேர் இறந்துட்டாங்க? 2 பேர் இறந்துட்டாங்க சார். 2 பேர். தமிழ்நாட்டில இருந்து 2 பேர் ஏறினாங்க இல்லையா? அதுல யாரு? சார் தமிழ்நாட்டில இருந்து பச்சைமுத்து ராஜசேகர், அதே மாதிரி முத்தமிழ் செல்வி சார். பச்சைமுத்து ராஜசேகர் அண்ட் முத்தமிழ் செல்வி அப்படிங்கிறவங்க 2 பேர் ஏறினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் 2 நபர்கள் அப்படிங்கிறவங்க எந்த நாடு, அவங்க பேர் என்ன? சார் 2 நபர்கள். ஒருத்தர் வந்து நேபாள் சார், டென்சிங் நார்கே. அப்புறம் எட்மண்ட் கிளாரி அப்படின்றவர் வந்து நியூசிலாந்து சார். எட்மண்ட் கிளாரி அப்படிங்கிறது நியூசிலாந்து அப்படிங்கிறத எடுத்துக்கணும். டென்சிங் நார்கே அப்படிங்கிறது நேபாள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சரியா? குட். நேபாளில் முத ஒரு அமைப்பு, முக்கியமான ஒரு இன்டர்நேஷனல் அமைப்பு தோன்றுச்சு அப்படி சொல்லி பார்த்தோம். எந்த அமைப்பு? எந்த வருடம்? சார்க் அமைப்பு சார். சார்க் அமைப்பு 1985 சார். எஸ், சார்க் அப்படிங்கிற அமைப்பு 1985 அப்படிங்கிறது. இப்போ அதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு? சார் காட்மாண்டு சார். இல்ல, பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா. ஸோ காத்மண்டு அப்படிங்கிறதுல இருந்தது அதோட முதல் அப்படிங்கிற. பங்களாதேசத்துல இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான ஒருத்தர் ராஜினாமா பண்ணாரு. யார் அவரு? சார் முகமது சஹதுல்லா சார், அவங்களுடைய பிரசிடென்ட் சார். முகமது சததுல்லாவா இல்ல முகமது சஹாபுதீனா? சஹாபுதீன் சார். சஹாபுதீன் சார். முகமது சஹாபுதீன் அப்படிங்கிறது எந்த போர்ட்ஃபோலியோல இருந்தாரு? சார் அவர் பிரசிடென்ட்டா இருந்தார் சார். பிரசிடென்ட் ஆஃப் பங்களாதேஷ் அப்படிங்கிறது இருந்தாரு. பங்களாதேஷ் அப்படிங்கிறது சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1971 சார். 1971. என்ன திவாஸ்? சார் விஜய் திவாஸ். இன்னைக்கு என்ன திவாஸ்? ஜூலை 26 என்ன திவாஸ்? அதுவும் விஜய் திவாஸ் தான். ஆபரேஷன் விஜய், கார்கில் திவாஸ். எஸ் சார், விஜய் திவாஸ் சார். கார்கில் திவாஸ். கார்கில் திவாஸ் சேம் அதே தான். பங்களாதேஷத்துக்கும் அந்த திவாஸ் தான். விஜய் திவாஸ், கார்கில் திவாஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம். இன்னைக்கு கார்கில் தினம் அப்படிங்கிறது. கார்கில் போர் முடிவுக்கு வந்த ஆண்டு இது சார் 1999. ஸோ 1999 அப்படிங்கிறது கார்கில் வார் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துச்சு. கார்கில் அப்படிங்கிறது எந்த யூனியன் டெரிட்டரியில் இருக்கு? சார் லடாக் சார்.
லடாக் அப்படிங்கிறது ஆக்சுவலாக எந்த வருடம் அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டோரியா அறிவிக்கப்பட்டுச்சு? சார் 2019 அக்டோபர் 31 சார். ஸோ 2019 அக்டோபர் 31 அப்படிங்கிறது இல்லையா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த 2 விதிகள் அப்படிங்கிறது நீக்கப்பட்டுச்சு? சார் ஆர்டிகல் 370 அதே மாதிரி 35A சார். ஸோ ஆர்டிகல் 370 35A அப்படிங்கிறது நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, கங்க்ராட்ஸ்மா. ஸோ இது பாருங்கள், இது என்ன ஓகேப்பா, பௌத்த தலம் அப்படிங்கிறது. ஸோ யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொன்மை வாய்ந்த சாரநாத் பௌத்த தலம் சேர்க்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோவின் இந்த முடிவுக்கு பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவிச்சிருக்கிறாரு. தென் கொரியாவின் பூசன் நகரில் யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழு 48வது அமர்வு நடைபெற்று வருகிறது. எழுதி வச்சுங்க, யுனெஸ்கோவோட 48th கான்ஃபரன்ஸ். யுனெஸ்கோவோட 48th கான்ஃபரன்ஸ், 48வது கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது சவுத் கொரியாவில் நடந்துட்டு வருதான், பூசன் அப்படிங்கிற ஒரு நகரில். சவுத் கொரியாவில் நடந்துட்டு வருது பூசன் அப்படிங்கிறது. ஸோ ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா, ஸோ ஆடியோ கிளியராக இருக்கா, வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஃப்யூச்சரில் இதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படும். யூடியூப்பில் பார்க்குறவங்களும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸோட அந்த எஃபிஷியன்சி யாருக்கு புரியும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு ஏதோ கரண்ட் அஃபேர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, பேப்பரை ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆஸ்பிரேஷன், அந்த ஆஸ்பிரேஷனோடு இருக்கிறவங்க, ஸோ ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இந்த கிளாஸோட எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது புரியும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால், இப்போ யுனெஸ்கோன்னு எடுத்துக்கிட்டால் அந்த யுனெஸ்கோவை பற்றி டீட்டெயிலில் பேசுகிறோம். உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டால் அதை பற்றி டீட்டெயில் பேசுகிறோம். புத்தர்னு வந்துச்சுன்னா அந்த புத்தரை பற்றி டீட்டெயில் பேசுகிறோம். ஸோ இது வந்து போட்டித் தேர்வுக்கு பயங்கர பவர்ஃபுல், அந்த எஃபெக்ட் அப்படிங்கிற இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு இதோட அருமை தெரியாது அப்படிங்கிறது. ஸோ நியூ கமர்ஸ் நம்ம அகாடமியில் படிக்கிறவங்க இந்த வீடியோவை ஒரு முறை பார்த்துருங்க. இந்த வீடியோவை ஒரு முறை பார்த்துருங்க. உங்களுக்கு மறுபடியும் அந்த பாடங்கள் நடத்தும் போது அப்படிங்கிறது இட் வில் பி ஸோ எஃபெக்டிவாக இருக்கும். நான் உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். எஸ் சார், நோ சொல்லுங்கள். நியூ கமர்ஸ். ஆமாம், இது வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு நம்ம தென்றல் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப்லேயும் இருக்கும். தென்றல் டாக்டர் ஹரிஹரன்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அகாடமி அப்படிங்கிறதுலையும் யூடியூப்பில் இருக்கும். ப்ளஸ் நம்ம தென்றல் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற ஃபேஸ்புக்லேயும் எப்பவுமே இந்த வீடியோ இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்துங்க, அப்போ தான் அந்த எஃபெக்டிவ்னஸ் தெரியும். சரியாக நம்ம 11 o'clock ஆரம்பித்தோம். ஸோ வி ஹாவ் கிராஸ்ட் 36 minutes ஆயிருக்கு. இந்த 36 நிமிஷத்தில் குறைஞ்சபட்சம் நான் 360 அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் பேசியிருப்பேன் நிச்சயமாக. 360. சரி, அப்போ ஞாபகம் வச்சுங்க, சவுத் கொரியாவில் அந்த பூசன் அப்படிங்கிற நகரில் 48வது அமர்வு நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே தான் இந்த பட்டியலை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது என்ன சார் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இது 45th யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டதில் இது 45. எழுதிட்டீங்களா? இது 48வது கான்ஃபரன்ஸு சவுத் கொரியா. 48வது கான்ஃபரன்ஸு சவுத் கொரியா பூசன் நகரில் நடக்குது. இது 45வது அப்படிங்கிறது பட்டியலாக இருக்கு. அப்போ இதுவரை இந்தியாவில் எத்தனை அப்படிங்கிறது யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் அப்படிங்கிறது இருக்கா? 44 இதுக்கு முன்னாடி 44 அப்படிங்கிறது இருந்திருக்கு. 44 அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லுவோம்? ஆர்டிகல்ஸ். சார் யூஜிசி ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எது? உத்தரகாண்ட் அப்படிங்கிறதுனுடைய முதலமைச்சர் யாரு? புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம் சார். 48 ஆர்டிகல் 48 அப்படி சொல்றோம். பசுவதை கவு ஸ்லாட்டர்ஸ் ஆக்ட் அப்படி சொல்லக்கூடிய 48 அப்படிங்கிறது பசுவதை தடை சட்டம். எந்த பார்ட்ல வரும்? டிபிஎஸ்பி பார்ட் 4 அப்படிங்கிறது டிபிஎஸ்பில வரும். டிபிஎஸ்பியோட ஆர்டிகல் டோட்டல் ஆர்டிகல் 36 இருந்து 51 வரைக்கும். 36 இருந்து 51. ஸோ இந்தியாவோட 45வது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 45 ஆர்டிகல் 45 எத்தனை இடத்துல அப்படிங்கிறது வரும் இந்த அமெண்ட்மெண்ட்? 3 இடங்கள்ல வரும். 3 இடங்கள்ல வரும். கார்த்திக், ஆர்டிகல் 45 சென்னை சொல்லுப்பா. அந்த 3 இடங்கள் எந்தெந்த இடத்துல வரும் சார்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சார். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 21A சார். 21A சூப்பர். சார் டிபிஎஸ்பி ல ஆர்டிகல் 45 சார். டிபிஎஸ்பி அப்படிங்கிறது ஆர்டிகல் 45. ஓகே, குட். அடிப்படை கடமைகள்ல வந்து 51K சார். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறதுல 51K. இது எதை சம்மந்தப்பட்டதுன்னு சொல்றோம்? கல்வி சார். கல்வி பெறும் உரிமை சார். அதாவது ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற கல்வி உரிமை சட்டம் எந்த வயதுல இருந்து எந்த வயது வரை சார்?
டு 14 வயது. ஏன் இவ்வளோ தயக்கம் வருது? இன்னும் கிளாரிட்டி இல்லையே, அந்த பரிச்சயமாக இல்லையே, யோசிச்சு சொல்கிற மாதிரி இருக்கே. என்னோட கம்யூனிகேஷன் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? நோ சார், நோ சார். இல்லை சார், நான் எடுக்கிறதுக்கு தான் சார் இது பேசிக்கான விஷயம் தான், ரொம்ப கடினமான கேள்வியெல்லாம் கிடையாது, பேசிக் தான். சரியா? இந்த கேள்வியெல்லாம் வந்திருக்காது, பாலிட்டியில் வந்திருக்காது. ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப குறைச்சிட்டோம். நேற்றுக்கு 100 கேள்வி இருந்துச்சுன்னா, நேற்றுக்கு முதல் டெஸ்ட் நடந்திருக்கு, சென்டம் ஸ்கோரர் அப்படின்னு முதல் டெஸ்ட் இருந்திருக்கு. அதில் டிஃபிகல்ட் லெவல் அப்படிங்கிறது 50% வச்சுருந்தோம். 50% டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட். ஏன்னா ஒரு யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இருந்தது. கொஸ்டின் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப மினிமமாக தான் வச்சுருந்தோம். ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின், சாரி பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட்லாம் ரொம்ப. ஏன்னா நம்ம பரிச்சயமாக இருக்கிறோமோ அந்த கேள்விகளை நம்ம தவிர்த்துருக்கிறோம். அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான், ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். சரி தம்பி சொல்லுங்கள், ஆக்சுவலாக வந்து இது எந்த அமெண்ட்மெண்ட்டு, எந்த வருஷம்? சார் 86வது சட்டத்திருத்தம் சார், 2002 சார். ரெண்டுமே. ஸோ 86வது அப்படிங்கிறது 2002. எஸ் சார். ஸோ 2002 அப்படிங்கிறது 86 அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. 2002ல் இன்னொரு விஷயத்தை நம்ம அசோசியேட் பண்ணோம். என்ன பண்ணோம்? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். இல்லை, வாய்ஸ் பிரேக் ஆகுது. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். காம்படிஷன் ஆக்ட். சரி, 2002ல் காம்படிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது, எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படிங்கிறது, எக்கானமிக்ஸில் இருந்த எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படிங்கிறது இப்போ ரீநேம் ஆகிருக்கு 2002ல் காம்படிஷன் ஆக்ட். அது மட்டும் இல்லை, வேற இருக்கு. சரி, எஸ்ஐஆர் வந்து ஃபர்ஸ்ட் அப்பதான் சார் ரெடி பண்ணிருப்பாங்க. எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது 2002 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஓகேம்மா, கங்க்ராட்ஸ்மா. அப்போ யுனெஸ்கோவோட பாரம்பரிய பட்டியலில் சாரநாத்தில் இருக்கக்கூடிய பௌத்த தலம் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டிருக்குது. இது புத்தரோட நெருங்கிய தொடர்புடையது சாரநாத் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் அங்கே தான் முதல்ல தன்னுடைய ப்ரீச் அப்படிங்கிறத கொடுத்தாரு. அவர் ப்ரீச் பண்ண மொழி அப்படிங்கிறது பாலி லாங்குவேஜ். அவர் வந்து 3 பீடகங்களை பற்றி சொல்லியிருப்பார். சுத்த பீடகம், விடய பீடகம், அபிதப பீடகம் அப்படின்னு சொல்லி மாநாடுகள் அப்படிங்கிறது 4 மாநாடுகள் நடந்திருக்கும். ராஜகிருதம், வைசாலி, பாடலிபுத்திரம், குண்டலிவனம் அப்படிங்கிறது. குண்டலிவனம் அப்படிங்கிறதுல என்ன நிகழ்வு நடந்தது? காஷ்மீர்ல குண்டலிவனத்தில் புத்த மதம் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கும் சார். பேசுங்க ருத்ரா. சரி, புத்த மதம் 2ஆ பிரிஞ்சிருச்சுல, அது யாருடைய தலைமையில, யாருடைய அந்த மகருடைய பொறுப்புல இருக்கும்போது பிரிஞ்சது? கனிஷ்கர் சார். கனிஷ்கர் எவ்வாறு அழைக்கப்படுறாரு? இன்னும் பரிச்சயம் ஆகல, இதெல்லாம் பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட். அவர் 2ஆம் அசோகர் அழைக்கப்படுறாரு. யாரு சொல்லுவா 2ஆம் அசோகர் அவர் அழைக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? யாருக்குமே தெரியாதா? அவர் 2ஆம் அசோகர். கிளாஸ் கட் ஆயிடுச்சா? நோ சார், நோ சார். அவர் 2ஆம் அசோகர்னு அழைக்கவே மாட்டாங்களா? இந்த மாதிரி இப்பதான் புதுசா கேள்வி போறீங்களா? இல்ல சார், கூப்பிடுவாங்க. கூப்பிடுவாங்கன்னா என்னப்பா, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அவர் அசோகர் மாதிரி தர்மத்தை ஃபாலோ பண்ணிருப்பாரு சார் புத்திசம்ல. அசோகர் எவ்வாறு புத்த சமயத்துக்கு தொண்டாட்டினாரோ அதே போல இவரும் தொண்டாட்டி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இது வந்து அவர் 2ஆம் அசோகர் அழைக்கப்படுவார். இவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்ப்பா? எந்த டைனஸ்டி? ஒன்று தெரியும்னு சொல்லணும், தெரியலன்னு சொல்லணும். இதெல்லாம் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். குஷானர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். குஷானர்கள். சரி, குஷானா வம்சத்தை தோற்றுச்சவர் யாரு? முதலாம் காட்பீசஸ் அப்படின்னு சொல்றாரு. ஏமா நீல்கிரிஸ் மாலாலாம் சொல்ல மாட்டீங்களா? இல்லை மறந்து போச்சா? இல்லை என்னை கேட்டால் தான் சொல்லுவீங்களா? டக்குன்னு ஞாபகம் வரல, யோசித்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஞாபகம் வர்றதுக்கு நம்ம ஒன்று தான் சொல்லியிருக்கோம். பரீட்சைக்கு பாடம் படிக்கிறத விட என்ன ஆகணும்? பரிச்சயம் ஆகணும். ஸோ மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்பர்ஸாக பார்க்கும்போது அது ஆர்டிகல்ஸாக பார்க்கணும், அது இயராக பார்க்கணும். அதை வந்து ஒரு விஷயத்தோடு நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணி படிக்கணும். ஸோ அது கோஇன்சைட் பண்ணி படிக்கும்போது தான், கனெக்டிவிட்டியாக படிக்கும்போது தான் அதுவும் திரும்ப சொல்லும்போது தான், நம்ம திரும்ப சொல்லும்போது தான் அது நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம யுனெஸ்கோ பற்றி நம்ம டீட்டெயில் பேசிட்டோம். நாளைக்கு என்ன சொல்லியிருக்கேன் மாலா ஃபாலோஅப்ஸில்? ஒன்று சார், நாளைக்கு வந்து யூஎனோடைய அந்த அமைப்பு பற்றி, அதோடைய எல்லாத்தையும் எந்த இயர் உருவாச்சு, அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது, அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக எடுத்து சொல்லியிருக்கேன். எஸ் மேம். யுஎன்ஓ அப்படிங்கிறத பற்றி, அதோட டோட்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அதோட ஹெட் குவார்ட்டர், இம்ப்ளிமெண்ட் இயர், அதோட ஹெட் இப்போ யார், ப்ளஸ் அது என்ன அப்ஜெக்டிவ்ஸ், இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபுல்லாக படிச்சிருக்கணும். எழுதி வச்சுங்க. 28 CAG அறிக்கைகள் பேரவையில் தாக்கலாம். CAG அப்படின்னாவே கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலா? சார் என்கிட்ட கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன்.
கிளாஸ் கட் ஆயிடுச்சா? சார் கார்த்திகா சார். இந்த கேள்வியை கேட்கறதுக்கு எனக்கே அசிங்கமாக இருக்குது. கிளாஸ் கட் ஆயிடுச்சா, கிளாஸ் கட் ஆயிடுச்சான்னு. தெரிஞ்சா சொல்லுங்கள், தெரியலனா தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்லும்போது ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க? கார்த்திகெல்லாம் பேசியாச்சு. வேற பேசாதவங்க A1ல இருக்கிறவங்க பூரா பேசலாம். A1ல இருக்கிறவங்க பூரா பேசலாம். அப்புறம் ரிசல்ட் கிடைக்காது. அப்புறம் தென்றலில் படித்து எனக்கு ரிசல்ட் வரேன்னு சொல்கிறது. வாய மூடிட்டு இருந்தால் வராது ரிசல்ட். பரீட்சைக்கு பாடம் படிக்கிறத விட பரிச்சயம் ஆகணும். பிரியதர்ஷினி, எந்த பிரியதர்ஷினிமா? சொல்லுப்பா. CAG அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் வருவார்? பார்ட் 5ல வருவார். எந்த ஆர்டிக்கிளில் வருவார்? 148லேருந்து 151 வருவார். சூப்பர். ஸோ இவர் எத்தனை வகையான அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஆடிட் அண்ட் சூப்பர்விஷன் பண்ணுவார்? 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது. வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்? வேற எங்கேயும் இருக்கீங்களா பண்ணுங்க? பிரியதர்ஷினி வேற எங்கேயும் இருக்கீங்களா? அன்னெசரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் இருக்கு. இல்ல அது இருக்கட்டும். அது 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஏமா இருப்பா, நான் பேசுறத முதல்ல கேளுமா. 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கட்டும். நீங்க எங்க இருக்கீங்க? ஆனா பயங்கர சவுண்டா இருக்கு. ஏதோ அன்வான்டட் அந்த மாதிரி அன்னெசரி சவுண்ட் கேக்குது. ஓ, அந்த சவுண்டு கேட்டுச்சோ, அதான் என்னடா அதுன்னு. சரி, ஓகே, பரவாயில்ல. அந்த 3 வகையான அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல கன்சாலிடேட் ஃபண்டு, கண்டிஜென்சி ஃபண்டு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் எந்த ஃபண்டு மூலமாக அந்த மாதிரி நம்முடைய லெஜிஸ்லேஷன் முக்கியமாக எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கெல்லாம் சேலரி கிடைக்குது? கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படிங்கிறது எது வந்து எதிர்பாராத செலவினம் அப்படி சொல்கிறோம். கண்டிஜென்சி ஃபண்டு தான். கண்டிஜென்சி ஃபண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஃபண்டு அப்படி சொல்கிறாங்க. CAG யார் சொல்லுவா? CAG அப்படிங்கிறத இவர் தாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்க தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னதோ யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CAG கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் எவ்வாறு அழைக்கப்படுறாரு? வாட்ச்டாக் அப்படின்னு சொல்லலாம். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. எஸ், வாட்ச்டாக் ஆஃப் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ருமேனியா அப்படிங்கிறது கௌரவ டாக்டர் பட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ருமேனியாவோட கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்? புகாரெஸ்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். புகாரெஸ்ட். இங்கே பாருங்க, இந்த புகாரெஸ்ட் ருமேனியாவுக்கு 1926 ரவீந்திரநாத் தாகூர் வந்திருக்காராம். அதை ஞாபகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 140 அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்திய மக்கள் தொடர்பு சார்பாக அந்த மாதிரி புகாரெஸ்ட் அப்படிங்கிறதுல இவருக்கு டாக்டர் பட்டம் அப்படிங்கிறது, கௌரவ டாக்டர் பட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ 1926 அப்படிங்கிற ஆண்டுகளில் ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறது ருமேனியா வந்திருக்கிறதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏங்க, ரவீந்திரநாத் தாகூரை பற்றி கேள்வி கேளுங்க சார். தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். இப்படி கேட்டால் டக்குன்னு வரணும் யாராவது ஒருத்தர். அப்போ தான் நீங்கள் பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி A1 குரூப் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு 3 தடவை 4 தடவை நடத்திட்டேன். நான் புதுசாக இருக்கிற பிள்ளைங்களை நான் வந்து கண்டிப்பாக நான் கோச்சிக்க மாட்டேன். உங்களுக்கு ரவீந்திரநாத் தாகூரை பற்றி ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்கோம், டெய்லி பேசிகிட்டு இருக்கோம். கிளாஸ் கட் ஆயிடுச்சா? யாருமா? மாலா சார். மாலா நீல்கிரிஸ் சொல்லுங்க. ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் முதல்ல நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிறது எந்த வருஷம்? சார் 1875 சார். அது வந்து நேஷனல் சாங். ரவீந்திரநாத் தாகூருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது வந்து நேஷனல் சாங். அது வந்து வந்தே மாதரம். அது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்த மடம். நான் உங்ககிட்ட கேட்கறது நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம். அதுதானே ரவீந்திரநாத் தாகூர் ஏற்றினாரு. எஸ் சார். சாரி சார். அது எங்க பாடப்படுது கேக்குறீங்களா சார்? முதல் அப்படிங்கிறது வந்து எந்த அந்த மாதிரி காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்படுச்சு? 1911 சார், கல்கத்தா காங்கிரஸ் சார். 1911 கல்கத்தா காங்கிரஸ் செஷன் அப்படிங்கிறது. குட். அது எப்போ இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950 சார். ஜனவரி 26 இல்லை, ஜனவரி 24.
24 சார். ஜான்வரி 24 1950 அப்படிங்கிறது. குட். ஸோ ஆக்சுவலாக ஒரு இன்னொரு தேசத்தினுடைய அந்தமாக இருக்கக்கூடிய நேஷனல் ஆந்தமும் பாடியிருக்காரு. பங்களாதேஷுடைய தேசிய கீதம் பாங்க்லா சார். அப்படின்னு சொல்லிட்டு பாங்க்லா, எஸ், பங்களாதேசத்தினுடையதையும் ஒரு பாடியிருக்கிறாரு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ எத்தனை வினாடிகளில் இதை பாடி முடிக்கப்படணும்? 52 வினாடிகள் சார். 52 செகண்ட்ஸில் பாடி முடிக்கப்படணும். இதுவே ஸ்போர்ட்ஸ் வெர்ஷனாக இருந்துச்சுன்னா 54 சார். இல்லை 20 செகண்ட்ஸ்லேயே பாடி முடிக்கணும். ஸ்போர்ட்ஸ் வெர்ஷனாக இருந்தால் சாரி சார். 20 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது. வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் அப்படிங்கிறது எந்த தேதி அப்படிங்கிறதுல இயற்றப்பட்டுச்சு? நவம்பர் 7 சார். நவம்பர் 7 அப்படிங்கிறது இயர் 1875 சார். 1875 தோன்றிய வேறு இயக்கங்கள்? ஆரிய சமாஜம் சார். ஆரிய சமாஜம், அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம், எஸ். 1875 ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜத்தை தோற்றுச்சவர் அலிகார் இயக்கம் சார். ராஜாராம் மோகன் ராய் சார். அப்படியா? சார் தயானந்த சரஸ்வதி சார். ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? 1828 அப்படிங்கிறது தான் அது பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறதா அவர். இவர் வந்து 1875 அப்படிங்கிறது ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது. இவர் எந்த வருஷம் பிறந்தாரு? சாரி சார் தெரியல சார். 1824. 1824. இவர் அமைப்பு தோற்றுவிச்சது 1875. நான் ஏதாவது பார்த்தா சொல்கிறேன். கைல்வெளின்ற சாரி மாலா சார். எப்படி எனக்கு பரிச்சயமாச்சு? திரும்பி சொல்லக்குள்ள பச்சை திரும்பி சொல்றதுனால ரெடி டு கிவ் த ஆன்சர். எஸ், நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் என்னுடைய முன்னாடி இருக்கிறது. நிறைய பேர் இந்த யூடியூப்லாம் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் கேள்வி பார்த்து கேட்பீங்க, அதனால் பிள்ளைங்களை ஏன் அந்த மாதிரி சொல்லி பயமுறுத்துறீங்க மிரட்டுறீங்கலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் கேட்ட கேள்வி பூராமே என் மைண்டில் இருக்கிறது தான். இது ஒவ்வொன்றையும் கோஆர்டினேட் பண்ணுறது, அசோசியேட் பண்ணுறது. இந்த நிறைய புத்திசாலிகள் நிறைய பேர் இருந்துக்கிட்டு சும்மா இது ஃபேக்கு அது இது அப்படிலாம் சொல்லுவாங்க வைப்பாங்க. நம்ம பிள்ளைங்களை உருவாக்குறது நம்மகிட்ட படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். நம்ம அகாடமியோட என்ன நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். ஒவ்வொரு கிளாஸும் குவாலிட்டியாக இருக்கட்டும். ஏன்னா ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் நம்ம லைவில் கொடுக்குறோம், கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும். மற்றபடி நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கல, மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்கல. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், சப்ஜெக்டில் எவ்வளோ ஆழமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ உங்களையும் உருவாக்கணுன்றதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன். அப்படி தானே மாலா? உங்களையும் இதே மாதிரி சொல்லணும், எல்லா சப்ஜெக்ட்லேயும் சொல்லணும். கான்ஃபிடென்ட். யாரும் நம்ம மேலே வந்து எந்த புகார் அளித்தா கூட நான் என்னோட டூரிங் இந்த ப்ரிப்பரேஷன் ஆறு பாருங்கள், தென்றல் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் இருக்குது, நான் எப்படி பதில் சொன்னேன்னு பாருங்கள். இட் இஸ் அ எவிடன்ஸ். இட் இஸ் அன் எவிடன்ஸ். கைல்வெளின்ற பேர், ருத்ராங்கிற பேர், ஸோ கார்த்திகாங்கிற பேர், மாலாங்கிற பேர், இப்போ யாரெல்லாம் சொல்லியிருக்கோமோ நீங்கள் ப்ரீவியஸில் கேட்டு பாருங்கள். யூடியூப்பில் இருக்கிற எல்லா பேரும் இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்க. இட் இஸ் அன் எவிடன்ஸ். கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்க. சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ருமேனியா அப்படிங்கிற நாட்டுக்கு எப்பமா போனார் நீல்கிரீஸ் மாலா? 1926 சார். 1926 அப்படிங்கிறதுல அவர் போனார். 1925 தோற்றுவிக்கப்பட்ட இயக்கங்கள் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம், அசோசியேட் பண்ணி. சுயமரியாதை இயக்கம் சார். சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். RSS அப்பதான் சார். RSS ராஷ்ட்ரிய சுயம் சேவக் அப்படிங்கிறது அந்த வருஷம் தான் உருவாயிருக்கு. எஸ். மகாராஷ்டிராவில் ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது முதல்ல போச்சுன்னு சொன்னோம்ல. எலக்ட்ரிஷன் மின்மயமாக்கப்பட்ட ட்ரெயின் சார். எலக்ட்ரிஃபைடு அப்படின்னு சொல்ற மின்சார ரயில். எலக்ட்ரிஃபைடு அப்படின்னு சொல்ற மின்சார ரயில் அப்படிங்கிறது 1925. சார் அந்த ஊர்ல அந்த 1925 ஒருத்தர் இறந்திருக்காரு. யார் அவர்? இப்போ ரீசெண்டாக பார்த்தோம். தெரிஞ்சவங்க சுப்பிரமணிய சிவா சார். சுப்பிரமணிய சிவா அப்படிங்கிறது. சுப்பிரமணிய சிவா 1884 பிறந்தாரா? எஸ் சார். 1884 சார். சென்னை மகாசன சபையா? 1925 இறந்தாரா? இவர் எந்த ஊர்ல பிறந்தாரு, எந்த ஊர்ல இறந்தாரு? வத்தலகுண்டுல பிறந்திருப்பாரு சார். பாப்பாரப்பட்டியில இறந்திருப்பார். வத்தலகுண்டுல பிறந்திருப்பாரு, பாப்பாரப்பட்டியில இறந்திருப்பார். பாப்பாரப்பட்டியில அவர் எந்த கோவிலை உருவாக்குனார்? பாரத மாதா அப்படிங்கிற கோவில் அப்படிங்கிறத உருவாக்குனாரு. பாப்பாரப்பட்டி அப்படிங்கிறது. ஆக்சுவலா அவர் எந்த நோயால அவர் பாதிக்கப்பட்டு இறந்தாரு? லெப்ரசி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழுநோய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். லெப்ரசி அப்படிங்கிற தொழுநோய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? இந்தியாவுக்கு முதல் பதக்கங்க, எழுதி வச்சுங்க. இது கேட்கக்கூடிய அதிகமான வாய்ப்பு உள்ள ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய காமன்வெல்த் கேம்ஸ். சார் காமன்வெல்த் கேம்ஸை பற்றி என்கிட்ட கேளுங்க. ஒரு பாய் வாய்த்து வருங்க, யாராவது ஒரு பையன் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்களா? அப்போ எதுக்கு இந்த அகாடமியில் சேர்ந்துருக்கீங்க? உங்களை உருவாக்குறதுக்கு தானே நான் சொல்கிறேன். சார் நான் சொல்றேன் சார். இல்லை யாரு? அம்பிகாவா?
எஸ் சார். சரிம்மா பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், நான் பாய்ஸ்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கட்டும். சரியா? ரைட். அம்பிகா சொல்லுங்கப்பா. அம்பிகா, ஆக்சுவலாக இது எங்கே நடக்குது? இந்த காமன்வெல்த் கேம்ஸுங்கிறது இப்போ எங்கே நடக்குது? ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ சார். ஸ்காட்லாந்து அப்படிங்கிறதுல கிளாஸ்கோ அப்படிங்கிறது நடத்துது. எத்தனை நாடுகள் நடத்துது சார்? கிளாஸ்கோல நடைபெறுது. எவ்வளோ எவ்வளோ நாடுகள் சேர்ந்து இதை நடத்துகிறாங்க? சார் தெரியல சார். 4 நாடுகள் அப்படிங்கிறது சேர்ந்து நடத்துகிறாங்க. சரி, எங்கே நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது, ஏன் அங்கே நடக்கலை? தெரியல சார். இது ஆஸ்திரேலியாவில் இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம கிளாஸ் கவனிக்கிறதுல நான் எவ்வளோ நுணுக்கமாக பாடம் நடத்தியிருக்கேன். ஆனால் பாருங்கள், நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க தெரியல சார் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நுணுக்கமாக படித்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். நுணுக்கமாக படித்தா மட்டும் தான் ஜெயிக்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் இப்போ உங்களை குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. நீங்கள் உங்களுடைய ரியலைஸ் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் ரியலைஸ் பண்ணணும். முதல்ல அம்பிகாவுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் அப்படியே வாய மூடிட்டு அமைதியாக இருக்கும்போது, சார் நான் ரெடி சார், நான் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம ஏன் படிக்காம விட்டுட்டோமே. ஏன்னா மெனக்கட்டுறவங்களுக்கு தான் ரிசல்ட் வரும். இது போட்டித் தேர்வு வந்து ரொம்ப 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 ஈஸி. அது சுவாரஸ்யமானது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும், நாலேஜை நல்லா என்ரிச் பண்ணிக்கணும், ஒரு ஆர்வத்தோட விருப்பத்தோட சூப்பராக அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு இது சூப்பர். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ இந்த பெண்ணிக்கெலாம் நிறைய பேர் ஆப்சென்ட் வேறு. ஸோ அப்படி படிக்கிறவங்களுக்கு இது வந்து பயங்கர எட்டா கனியாக இருக்கும். விருப்பத்தோட சார் நான் சொல்கிறேன் சார், அதாவது கமிட்டிங் மிஸ்டேக் இஸ் ஒன் வே ஆஃப் லேர்ன். அப்படி தானே ஸ்வேதா? கமிட்டிங் மிஸ்டேக் இஸ் ஒன் வே ஆஃப் லேர்ன். ஆம் ஐ ரைட்? எஸ் சார், கரெக்ட் சார். எஸ். அதாவது தெரியாமல் இருக்கிறது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தப்பு. தெரிஞ்சுக்காம இப்போ நான் அவரோட சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு தெரியலைன்னா நான் சொல்ல போகிறேன், அப்பா இதாமான்னு சொல்ல போகிறேன். இப்போவும் நான் வந்து பாய்ஸ் யாராவது ஒரு பிள்ளை சார் என்ன கேளுங்க சார் நான் சொல்கிறேன், ஒரு பிள்ளை ஒரு பையன் நீங்கள் நான் சொல்றேன். இல்லை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்லை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, ஐ வெல்கம் யூ. பட் இதெல்லாம் நீங்கள் போய் வேறு கோச்சிங் சென்டரில் நீங்கள் பாருங்கப்பா. இவ்வளோ இண்டிவிஜுவல் கேர் இருக்கான்னு பாருங்கள். இவ்வளோ இண்டிவிஜுவல் கேர் இருக்கா, இவ்வளோ நுணுக்கமாக பாடம் நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி. சரி, ஆஸ்திரேலியாவில் நடத்த திட்டமிட்டிருந்தாங்க, ஏன் நடத்தலை? யார் சொல்கிறாங்க? என்னை கேளுங்க சார், நான் சொல்கிறேன். கூட்டத்தோட பயணப்படக்கூடாது. ஸ்ரீமணிகண்டனா? ஸ்ரீமணிகண்டன், ஆஸ்திரேலியாவில் ஏன் நடத்தலை? சார் அங்கே கொஞ்சம் ஃபினான்ஸ் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறனால நிதி பற்றாக்குறை, ஃபினான்சியல் ஸ்கார்சிட்டி, நிதி பற்றாக்குறை. இப்போ ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது அவர் எந்த பிரதமர் இப்போ இருக்காரு? சார் ஆண்டனி அல்பனீசி சார். ஆண்டனி ஆல்பனீசி ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வருடம் T20 உலகக்கோப்பை வென்ற நாடு எது? சார் உமன்ஸா சார்? விமன்ல ஆஸ்திரேலியா சார். ஆஸ்திரேலியாவை தான் வின் பண்ணாங்களா? ஹரிஷு எஸ் சார். எத்தனையாவது? 7th டைம் சார். 7th டைம். குட். யாரை வின் பண்ணாங்க ஃபைனலில்? இங்கிலாந்து சார். இங்கிலாந்து அப்படிங்கிறது குட். ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ காமன்வெல்த் கேம்ஸ் அப்படிங்கிறது இது எத்தனையாவது நடக்குது? 23rd சார். 23rd ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச இன்னொரு கேம், இன்டர்நேஷனல் கேம் அது. ஃபிஃபா வேர்ல்ட் கப் சார். ஃபிஃபா வேர்ல்டு கப் எங்கே நடந்துச்சு சார்? 3 கண்ட்ரி நடத்துறாங்க சார். மெக்சிகோ, கனடா, USA சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நாடுகள் அப்படிங்கிறது நடத்துனாங்க. ஃபிஃபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வின்னர் யார், ரன்னர் யார்? சார் வின்னர் வந்து ஸ்பெயின் சார், ரன்னர் வந்து அர்ஜென்டினா சார். ஸோ வின்னர் வந்து ஸ்பெயின், ரன்னர் வந்து அர்ஜென்டினா. ஸோ ஸ்பெயின் அப்படிங்கிறதுனுடைய கேப்டன் யார்? ரோட்ரி சார். ரோட்ரி அப்படிங்கிறவர் யார்? பயிற்சியாளர். லூயிஸ் சார். அந்த லூயிஸ் அப்படி குட். லூயிஸ் அவருக்கு என்ன ஏஜ்? 69 years old சார். 69. ஹரிஷு? எஸ் சார். 69. லூயிஸ். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். நோ சார், 65. அதுவும் கன்ஃபார்ம் பண்ணுறாப்புல. நான் ஹரிஷூர்னு கேட்டால் எல்லாத்தையும் கேட்க மாட்டேன், எனக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சது மட்டும் தான் ஹரிஷூர்னு கேட்பேன். அப்போ கன்சிடர் பண்ணுவோம். நான் எப்போவுமே ஹரிஷூர்ன்ற கேள்வி நான் பொதுவாக மேக்ஸிமம் கேட்க மாட்டேன். ஒரு விஷயம் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஒருவேளை எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்தால் கூட கேட்டுக்குவேன். நான் 65 வயசு ப்ளஸ் மாதம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. எத்தனை மாதம்? யாராவது நோட் பண்ணீங்களா? 65 வருடம் ப்ளஸ் மாதங்கள் போட்டிருந்தாங்க. 29 days சார். 65 years 29 days. 65 years and 29 days அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க.
சரியா? ஸோ அவரோட ஏஜ், அந்த ஏஜில் ஒரு பயிற்சியாளர் ஒரு யங்ஸ்டர்ஸை எப்படி வந்து வேலை வாங்கியிருப்பார், அதனால் எப்படி ஜெயிக்க வச்சுருப்பார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 19:30 அப்படிங்கிறதா நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? மணிகண்டன், ஸ்ரீ மணிகண்டன். 19:30 எங்கே நடந்துச்சு? உருகுவே சார். உருகுவேல அது பிஃபா. இப்போ நம்ம இது ஓகே ஓகே சார். இது காமன்வெல்த் கேம்ஸ் எங்கே நடந்துச்சு? கேக்குறீங்களா சார்? காமன்வெல்த் கேம்ஸ் எங்கே நடந்துச்சு? காமன்வெல்த் வந்து ஃபர்ஸ்ட் கனடால சார். கனடாவில் நடத்தும்போது என்ன பேர்? சார் அது வந்து பிரிட்டிஷ் எம்பையர் காமன்வெல்த். பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிங்கிறதுல பிரிட்டிஷ் எம்பையர் பெயர் அப்படிங்கிறது எப்போ நீக்கப்பட்டுச்சு? சார் பிரிட்டிஷ்ங்கிற பேர் வந்து 1974 நேம் நீக்கப்பட்டுச்சு. 1978ல காமன்வெல்த் வச்சாங்க சார். 1978 ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த காமன்வெல்த் அப்படிங்கிறதுல எத்தனை நாடுகள் பங்கேற்கிறாங்க? 74 நாடுகள் சார். 74 அப்படிங்கிறது வந்து நாடுகள் அப்படிங்கிறது பங்கேற்கிறாங்க. சரியா? ஸோ ஆக்சுவலாக வந்து தமிழகத்திலிருந்து இந்தியாவிலேருந்து எத்தனை பேர்? சார் ஆபீசர்ஸோட சேர்த்து 191 பேர் சார். ஆபீசர்ஸோட சேர்த்து 191 பேர் கலந்துக்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல, எழுதி வச்சுங்க எல்லாரும். கங்க்ராட்ஸ்பா, கங்க்ராட்ஸ் பா. தேங்க்யூ சார். ஸோ இந்தியாவுக்கு முதல் பதக்கம் பெற்று தந்தார் ஜண்டு குமார். முக்கியங்க ஜண்டு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இந்தியாவுக்கு முதல் பதக்கம், த ஃபர்ஸ்ட் மெடல் இன் காமன்வெல்த் கேம்ஸ். சரியா? ஸோ இது யார் சார்? ஜண்டு குமார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜண்டு குமார் இவர் தான். ஸோ ஜண்டு குமார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரியா? காமன்வெல்த் கேம்ஸ் அப்படிங்கிறதுல இவர் எதில் சார்னா பாரா பவர் லிஃப்டர் அப்படிங்கிறதுல, பாரா பவர் லிஃப்டர். ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்காக நடத்தக்கூடியது, டிசேபிளுக்காக நடத்தக்கூடியது அந்த கேம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்து பாரா பவர் லிஃப்ட் அப்படிங்கிறது, பாரா பவர் லிஃப்டர் ஜண்டு குமார் அப்படிங்கிறது நமக்கு முதல் அப்படிங்கிறத வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதே மாதிரி லான் அந்தமாக இருக்கக்கூடிய பவுல்ஸில் இந்தியா அசத்தல். சனிக்கிழமை நடைபெற்ற மகளிர் லான் பவுல்ஸ் பிரிவில் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அசத்தல் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. ஸோ முதல் பதக்கம் அப்படிங்கிறது ஜண்டு குமார். ஜண்டு குமார் அப்படிங்கிறது எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க? பாரா பவர் லிஃப்டிங். ஸோ பாரா பவர் லிஃப்டிங் அப்படிங்கிறதுல தான் வந்து இந்த பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். எழுதி வச்சுங்க. அனாஹத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க. அனாஹத் சி இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்குவாஸுங்க, வேர்ல்டு ஜூனியர் ஸ்குவாஸ். இந்த வேர்ல்டு ஜூனியர் ஸ்குவாஸ் அப்படிங்கிறது அது ஒன்டாரியோ அப்படிங்கிற பிளேஸில் நடக்குது. இது எங்கே சார் இருக்குன்னா கனடா, ஒன்டாரியோ அப்படிங்கிற. கனடாவோட கேபிட்டல் சிட்டி என்னன்னு பார்த்தோம்? ஒட்டாவோ அப்படிங்கிறதா கனடாவோட கேபிட்டல் சிட்டி. இது ஒன்டாரியோங்கிற பிளேஸில் வேர்ல்டு ஜூனியர் ஸ்குவாஷ் அப்படிங்கிறது நடக்குது. அதில் முக்கியமாக நம்முடைய இறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க அனாகத். ஸோ அனாகத் அப்படிங்கிறவங்க இறுதிக்கு தகுதி, நம்ம இந்தியன் கேர்ள். ஸோ இந்தியன் கேர்ள் அப்படிங்கிறத இறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இது 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குதா? இந்த மாதிரி இறுதி போட்டிக்கு வர்றது 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது அப்படிங்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஸோ அடுத்த தொடரை கைப்பற்றியது இந்தியா. யாருக்கு எதிராக நடந்துட்டு இருந்தது? ஜிம்பாப்வே. சரியா? ஜிம்பாப்வேக்கு எதிரான அந்த போட்டியில் ஸோ இந்தியா ஜெயிச்சது மூலமாக தொடரை கைப்பற்றியது இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த கேப்பு அது மாதிரி துரந்த் கோப்பை எந்த விளையாட்டோட தொடர்புடையன்னு பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஃபாலோ அப்பில் கொடுத்துருந்தேன். துரந்த் கோப்பை அப்படிங்கிறது வந்து ஹாக்கி அப்படிங்கிற விளையாட்டோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்றது இஸ் ராங். ஆர் யூ ஷூர்? இல்லை, ரொம்ப பெருசாக நான் கஷ்டமான கேள்வியை கேட்டுவிட்ட மாதிரி ரொம்ப யோசித்து பதில் சொல்கிறீங்க மற்றவங்களும். சரி, அவங்க தான் தப்பாக சொல்கிறாங்க, பரவாயில்ல. இப்போ தான் நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி தானே டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு ஃபாலோ அப்பில் இருந்துச்சு, ஆமாவா இல்லையா? தூரன்றது ஹாக்கியா? விஜய் ஹசாரே எதுக்கு சொன்னேன்? விஜய் ஹசாரே கிரிக்கெட். இரானி துலீப், ரஞ்சி, உபர்,
லேடிஸ் பேட்மிண்டன் சார். லேடிஸோட பேட்மிண்டன் அப்படிங்கிறது. தூரந்த் அப்படிங்கிறது எந்த இரு நாடுகளுக்கிடையே அந்த டெரிட்டோரியா இருக்கு, எல்லை கூட, ஃப்ரான்டியர் லைனு? ஆப்கானிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் சார். ஸோ ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்குது, ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்குது. சரி, சவுதி எண்ணெய் நிலையங்களில் ஹவுதிகள் தாக்குதல். இந்த ஹவுதிகள் அப்படிங்கிறது எந்த நாட்டுக்காரங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஹவுதிகள் ஏமன், ஏமன் நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி. ரெட் சி அப்படிங்கிறதுல அவங்க வந்து முக்கியமாக அந்த தாக்குதலை நிறைவேற்றி வராங்க. ஈரான் அப்படிங்கிறதுல இருக்க ஆதரவாக. ஸோ இஸ்ரேலுக்கு எதிராக ப்ளஸ் மற்ற நாடுகளுக்கு எதிராக அப்படிங்கிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற தலைமை வழக்குரைஞர் பதவி நீக்கம், பாலியல் குற்றச்சாட்டில் நடவடிக்கை. குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சர்வதேச நீதிமன்றம் எங்கெங்க இருக்கு? நெதர்லாந்துல இருக்கு. நெதர்லாந்துல தி ஹேக்ங்கிற பிளேஸ்ல இருக்கு. தி ஹேக் அப்படிங்கிற பிளேஸ். நெதர்லாந்து அப்படிங்கிறதுனுடைய தற்போதைய அதிபர் பேர் என்ன? ராப்ஜெட். ராப்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இல்லையா? எத்தனை வயசு அவருக்கு? 35 அப்படி சொல்லி பார்க்குறோம். 35. நம்முடைய தலைமைச் செயலகத்தில் 10வது மாடிக்கு மாறுகிறது முதல்வர் விஜய் அவர்களுடைய அலுவலகம். தெரியுமா உங்களுக்கு 10வது மாடி அப்படிங்கிறது என்ன, யாருடைய பெயரில் இருக்குன்னு? நாமக்கல் கவிஞருங்க. நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிற 10வது மாளிகை நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது தளத்துக்கு அவர் மாறாராம். ஏன்னா நம்முடைய அரசவை கவிஞர், முதல் தமிழகத்தோட அரசவை கவிஞர் யாரு? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னு சொல்லி. அடுத்த வரி சொல்லுங்க. சேருவீர் அப்படின்னு சொல்லி. சத்தியம் இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விங்க. இதெல்லாம் கேட்கப்பட்டது. மெயின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, ப்ரிலிம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் கரெக்டாக 1 hour ஆயிடுங்க. 11:05 அப்படிங்கிறதுக்கு நான் அட்டண்டன்ஸ் கேட்க ஆரம்பித்தேன். 12:05 அப்படிங்கிறது ஆயிடுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ். நாம 11 to 1 தானே சொல்லியிருக்கோம் அந்த கிளாஸு. ஸோ ஐ கிவ் யூ two chances. I give you two chances. The first அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டெஸ்ட் அப்படிங்கிறதோட கீ, அப்படி ஆன்சர் கீ அப்படிங்கிறது சென்டம் ஸ்கோரர் 1 ஃபுல் மாடல் டெஸ்ட். பாலிட்டியில் 100 கேள்வி ஃபுல் டெஸ்ட் நடந்திருக்கு. மேத்தமெட்டிக்ஸில் 25 ஃபுல் டெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஆர் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இந்த வாரத்துக்கு நம்ம நடத்த வேண்டிய 2 போர்ஷன்ஸ் இருக்குது, அதை நடத்துவோமா? இருங்க ஒரு நிமிஷம். நீங்கள் ஓட் பண்ணுங்கள். அதாவது ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறவங்க மட்டும் இப்போ ஓட் பண்ணுங்கள். நான் இருக்கேனா? ஆப்ஷன் ஏ. ஆமாம், ஆன்சர் ஏன்றது கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், ஆன்சர் கீ டிஸ்கஷன் அப்படிங்கிறவங்க முதல்ல கை தூக்குங்க. இப்போ நீங்கள் வந்து ஓட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஓட்டிங் டைம் முடிஞ்சு. ஓகே, இப்போ ஆப்ஷன் நீங்கள் எடுத்து விட்ருங்க. உங்கள் கையெல்லாம் எடுத்து விட்ருங்க. இப்போ ஓட் பண்ணுங்க பார்ப்போம். செகண்ட் பி ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது ஏங்க இப்போ ரெண்டுலையுமே ஓட் பண்ணாதவங்க ஓட் பண்ணுங்க. கை எடுத்து விடுங்க ப்ளீஸ். நான் அதுலேயும் நம்பர் பார்த்தேன், இதுலேயும் நம்பர் பார்த்துட்டேன். இப்போ ரெண்டுலையுமே ஓட் பண்ணாதவங்க கை எடுத்துங்க. ரெண்டுலையுமே ஓட் பண்ணா ரெண்டுமே வேணாங்க அப்படிங்கிறது இல்லை. யாரும் கை எடுத்துட்டு மறுபடியும் எடுத்துட்டீங்க. யார் அது? சார் சாரி சார், நான் தான் சார் மிஸ்டேக்காக பண்ணிட்டீங்களா? நான் வேறு யாராவது முடிச்சு விடுப்பா கிளாஸை. சண்டேயில் போட்டு கூட கொள்றீங்க. இல்லை சார் சாரி சார். ஓகே அதானே. ஸோ 2 விஷயம் அப்படிங்கிறது அது ஆர் இது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று வச்ச டெஸ்ட்டோட ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணுவோன்னு தான் இருக்குது. அது மெயின் திங்குங்க. ஆனால் புதுசாக இருக்கிறவங்க பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா இன்னும் பாலிட்டியே ஃபுல்லாக முடிக்காமல் இருந்துட்டு, இது ஆல்ரெடி அந்த A1 அப்படிங்கிற குரூப்புக்கு இது தனியாக. வில்லிங் இருக்கிறவங்க, ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் சார், வில்லிங் இருக்கிறவங்க நீங்கள் படிச்சுக்கலாம். மற்றபடி என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம புதுசாக படிக்கணும். எப்போ கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வந்து பவர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவோம்.
கேள்வி பதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். எங்க 5 பில்லர் சொன்னேன். ஒரு போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறதுக்கு 5 பில்லர். கை உயர்த்துங்க, நான் சொல்கிறேன் சார், கரெக்டாக ஆர்டர் படி கரெக்டாக சொல்கிறேன். ஒரு போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறதுக்கு 5 பில்லர். யார் கை உயர்த்துக்கிற பேர் சொல்லுங்கள். சார் சந்தியா சார். சந்தியா சொல்லுமா. அந்த 5 பில்லர் ஆர்டராக சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் சிலபஸ் சார். செகண்ட் ஒன் ஸ்டடி மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் ஒன் சிலபஸ். தேர்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ். இல்ல, ஃபர்ஸ்ட் ஒன் சிலபஸ். ஓடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் சிலபஸ். செகண்ட் ஸ்டடி மெட்டீரியல் சார். ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கணும் சார்? கலெக்டிவா இருக்கணும் சார். ஒன்னு நம்ம கொடுத்த மெட்டீரியல்ஸ், ரெண்டாவது வந்து இப்ப எந்த இதுக்கு ப்ரிப்பேர் பண்றோமோ அவங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி படிக்கணும் சார். இல்ல, இன்னும் கிளாரிட்டி ஸ்கூல் இன்னும் கிளாரிட்டி வேணும். இப்பதான் நீங்க ட்ரை பண்றேன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. ஸ்டடி மெட்டீரியல் ஸ்கூல் புக்ஸ் சார். ஒன்னு டெக்ஸ்ட் புக் எஸ்சிஆர்டி எஸ் சார் ஆர் என்சிஆர்டி. யூபிஎஸ்சி படிக்கிறவங்க என்சிஆர்டி போயிடணும், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எஸ்சிஆர்டி போயிடணும். அப்போ எஸ்சிஆர்டி அப்படிங்கிறது முதல்ல டெக்ஸ்ட் புக்கு, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் ப்ளஸ் அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டோட ஹேண்ட் புக்கு. அதோட ஹேண்ட் புக் இருக்கும் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹேண்ட் புக் இருக்கும். இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டால் லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற மாதிரி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஒவ்வொருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டையுமே நீங்கள் படிக்கணும் ஸ்டடி மெட்டீரியல். மூன்றாவது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் சார். எப்போ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் அப்படிங்கிற டிஸ்கஷன்றது எப்போ சார்? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஸ்டடீஸ் சார். எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் டோட்டல் சிலபஸை முடிச்சதுக்கு அப்புறம் போய் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் பார்ப்பீங்களா, இல்லை ஒவ்வொரு யூனிட்லையும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் எவ்வளோ இடம் பெற்றிருக்குன்னு பார்ப்பீங்களா? சார் இப்போ ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த டாபிக் முடிச்சிட்டு நம்ம எவ்வளவு பரிச்சயமா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கம்பல்சரி. ஆமா, இப்போ நடத்திட்டு இருக்கோம், இண்டஸ்ட்ரீஸ் நடத்திட்டு இருக்கோம், அல்லது ரூரல் வெல்ஃபேர் ஸ்கீம்னு படிச்சுட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு யூனிட்டும் படித்த உடனே ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். குரூப் 1ல 200 கேள்விகளில் இது எத்தனை கேள்விகள் இங்கே வந்திருக்கு, குரூப் 2ல 100 கேள்விகளில் எவ்வளோ வந்திருக்கு, குரூப் 4ல 100 கேள்விகள் எவ்வளோ வந்திருக்கு, எஸ்ஐயில் எப்படி கேட்டிருக்காங்க, சிடிஎஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ அக்ரிகல்ச்சரில் எப்படி கேட்டிருக்காங்க, லாவில் எப்படி கேட்டிருக்காங்க, இப்படி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் எவ்வளோ வந்திருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும். இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன். ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சோடனே பார்க்கணும். இந்த நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ண தெரியுமா, ஒட்டுமொத்தமாக பாலிட்டியை முடிச்சுட்டு போய் கொஸ்டின் எடுத்து பார்க்குறது. அப்படி பார்க்கக்கூடாது. வெயிட்டேஜ் தெரியாமல் ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சோடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஈவன் மேத்தமெட்டிக்ஸ்லையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த வாரம் மேம் வந்து மென்சுரேஷன் நடத்திட்டாங்க. உங்களுக்கு நான் மென்சுரேஷன் அப்படிங்கிறத அனுப்பிச்சு கொடுத்துட்டேன் தெரியுமா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை. அம்மா யாருக்குமே அனுப்பலையாப்பா? ஏதாவது பேசுங்க. அனுப்பலைன்னா அனுப்புகிறேன். சார் மென்சுரேஷனுக்கு ஃபார்முலா வந்துச்சு சார். இல்ல, இன்னைக்கு காலையில மென்சுரேஷனுக்கு நான் வந்து வித் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கீ அனுப்புனது மாதிரி தெரியுது. யாருக்காவது வந்திருக்கா? இல்ல நான் தான் மறந்துட்டேனா? அனுப்பணும்னு இருந்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இன்னும் வரல. யாருக்கும் வரலையா? இல்ல, நான் கேட்கறது மென்சுரேஷனுக்கு வந்திருக்கு, வரல. நோ சார், வரல சார். மேமுக்கு அனுப்பிச்சு கொடுத்தேன் போல. மேமுக்கு அனுப்பிச்சு கொடுத்தேன். அதே தான் உங்களுக்கும் கொடுக்கணும்னு இருந்தேன். சரி, பரவாயில்ல, ஞாபகப்படுத்துங்க. ஓகேம்மா. 1 வந்து சிலபஸ், 2வது ஸ்டடி மெட்டீரியல், 3வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், 4th ஒன் டெஸ்ட் சார். 4th ஒன் டெஸ்ட்னு சொல்லக்கூடாது. நான் அப்படியே சொன்னேன், டெஸ்ட்னு தான் சொன்னேன். சாரி சார். சொல்லுங்க. இன்னும் அதையே உள்வாங்கலைன்னா நம்ம எப்படி சொன்னேன் நான்? 4th ஒன் எப்படி சொன்னேன் நான்? அதிகப்படியான மார்க் டெஸ்ட் சார். அதிகப்படியான மார்க் டெஸ்ட். நிறைய டெஸ்ட்னா அது சும்மா வாரத்தில் ஒரு நாள், இந்த மாசத்துல ஒரு நாள், அந்த டெஸ்ட் இல்லை. டெய்லி டெஸ்ட், மார்க் டெஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்டு பதில் வாங்கினது கூட ஓரல் டெஸ்ட், டெய்லி டெஸ்ட். பரீட்சை இதுதான் பரிச்சயமாக்கி விடும். நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸை பார்க்குறீங்க, அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸுக்கு ஸ்ட்ராங்காகிறீங்கிறதா ரிசல்ட். சரி, லாஸ்ட் ஒன் கன்சிஸ்டன்சி சார். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னோம்? டெய்லி வந்து 5 to 11 வந்து நம்ம டைம் டேபிள் போட்டு படிக்கணும் சார். அதே மாதிரி 8 மணி நேரம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சார். எஸ், அதை வந்து நம்ம கன்சிஸ்டண்டாக பண்ணணும், தொடர்ந்து செய்யணும். அதான் நான் சொன்னேன், தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ளது வெற்றி.
ஒரு நாள் பண்ணிவிட்டு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு அடுத்த நாள் வந்து 6 மணிக்கு 7 மணிக்குன்னு போகக்கூடாது. இப்போ கூட பாருங்கள், இப்போ கைவிழி வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி நடத்துனது இப்போ தான் அனுப்பியிருக்கேன். இடையில ஒன்று வந்துச்சேன்னு பார்த்தேன் நான். பார்த்தா நம்ம தமிழ் டெஸ்ட்டு சார் மேம் அனுப்பிச்சி கொடுத்தாங்க, இப்போ தான் அடிக்கிறேன்னு. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க, யாருமே பண்ணாதீங்க, சரியா? இது வந்து டெஸ்ட்டுனா சாரி சார். பரவாயில்ல. டெஸ்ட்டுனா அந்த ஸ்டிபுலேட்டட் டைமில் அடித்தா மட்டும்தாங்க நம்ம ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, 8 மணிக்கு உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணிட்டேன், உங்களுக்கு டோட்டல் டெஸ்ட் நான் அனுப்பிச்சிட்டேன். என்ன, இந்த ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் எண்டு வரைக்கும் எத்தனை டெஸ்ட் நடத்துகிறோம், ஜென்ரல் ஸ்டடீஸில் எத்தனை டெஸ்ட் நடத்துகிறோம் சொல்லிட்டேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற